بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا ولا تسرفوا وقال الله تعالى أيضا إنه لا يحب المسرفين قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله إلى آخر الحديث وكما قال عليه الصلاة والسلام. புகழனைக்கும் இறைவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அருமை நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அம்பியாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்காக வேண்டி முன்னதாகவே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ஸலாத் என்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அத்துணை விஷயங்களையும் படைத்துவிட்டு மனிதனுக்காக வேண்டி இருக்கக்கூடிய அத்துணை ஏற்பாடுகளையும் அவர்களாக செய்திருக்கின்றார். வானத்தையும் படைத்து அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்தார். எதற்காக வேண்டி? மனிதன் அதிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கு, மனிதன் அதிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார், இந்த உலகத்திலே எண்ணற்ற விஷயங்களை படைத்துவிட்டு அது மனிதனுக்காக வேண்டி மட்டும்தான் என்ற நியத்தோடு. உதாரணமாக மிருகங்கள் இருக்கின்றது, கால்நடைகள் இருக்கின்றது. இந்த கால்நடை மூலமாக கால்நடைக்கு பிரயோஜனம் இருக்கா? ஒரு மாடு இருக்கு, மாடு மூலமாக மாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. ஒரு ஆடு இருக்கு, இல்ல வேற ஏதாவது உயிரினங்களுக்கு அதன் மூலம் பிரயோஜனம் இருக்கா? இல்லை. எல்லா விதமான உயிரினங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் மனிதன் அதை உபயோகப்படுத்துகின்றான் இல்லையா? மனிதன் அதை உபயோகிக்கின்றான். மனிதனுக்காக வேண்டி மட்டும்தான் இது அத்தனை நீங்குகின்றது. மனிதன் யாருக்காக வேண்டி? மனிதனுக்காக வேண்டி அத்துணை வசதிகளும் நீங்குகின்றது. வானத்திலிருந்து ஒரு மழை பொழிகின்றது, மழை இல்லாட்டி நீங்க பிரச்சனை, வெயில் இல்லாட்டி பிரச்சனை, சரியான தாவரங்கள் மரம் செடிகளுடைய சரியாக வளர்கிற பிரச்சனை, எல்லா விஷயத்தையும் அதனதன் நேரத்தில் அதனதன் படி ரப்புல் ஆலமீன் இயக்கிக் கொண்டிருக்கு. அல்லாஹ் இதை இயக்கிவிட்டு மனிதனுக்கு சுகத்தை அளிக்கிறார். மனிதனுக்கு ஒரு சுகத்தை அளித்துவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கின்றார் இரண்டு விஷயம். ஒன்று, என்னுடைய ஹுக்மின் பிரகாரம் அல்லாஹ் யோசித்து பார்க்கின்றான், என்னுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த அடியான் அவருடைய வாழ்க்கையை நடத்துகின்றானா இல்லை. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், கிடைக்கப்பட்ட அந்த நியமத்திற்கு அவன் சுக்குர் செய்கின்றான் இல்லை, நன்றி செலுத்துகின்றான் இல்லை. இந்த இரண்டு விஷயத்தை ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான். நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம். ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் அதிலே இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கக்கூடிய வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை? உதாரணமாக சாதாரணமான ஒரு விஷயத்தின் பக்கம் தான் நான் எடுத்து சொல்ல இருக்கின்றேன். மனிதனுக்கு எந்த விஷயத்தையும் கொடுத்தால் திருப்தி அடையவே மாட்டான். மனிதனுக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் திருப்தி அடையவே மாட்டான். இதை விட அது நல்லா இருக்கிறது.
இந்த கிடைக்கிறதுக்கு பதிலா அது கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே என்ற ஆசை, தேட்டம், நாட்டம் தான் அதிகமா இருக்கும்போதே இருக்கு. விஷயம் வராது. பின்னாடி இருக்கணும், முன்னாடி ஒரு கவுமே பின்னாடி முதல் சப்ப தேடி ஓடுவாங்க, முதல் சப்ப தேடி ஓடுவாங்க. ஏன்னா சலாத் கொடுக்கக்கூடிய நேரத்துல முதல்ல இருக்கிறவங்களுக்கு தான் ரஹ்மா இருக்கு. வலது இடது வலது இடது வலது இடது அப்படிதான் போயிடுது. ரஹமத் வேணும்னு நினைக்கிறவங்க தான் முன்னாடி ஓடிடும் இல்லையா? எங்கே விட்டுட்டேன், இப்படிதான் நம்ம பிரச்சனையே. எங்கேயாவது விட்டுருங்க, எங்க விட்டுருங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் முடித்து பார்க்கணும். நல்ல கிளைமேட் வந்து அப்படியே சுகமா இருக்கும். நானும் தாலாட்டு பாடுவேன், நானும் தாலாட்டு பாடுவேன். நீங்களும் தூங்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பக்கம் தூங்க, நான் ஒரு பக்கம் தூங்க. நம்மளை பார்த்து ஸ்ரீலா ஒரு பக்கம் தூங்குவேன். ஜும்மாவுடையனால அவர் ரஹமத்தை இறக்குறக்காண்டி ரெடியா இருப்பாரு. நான் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் தூங்குறத, தூங்குறவங்களை பார்த்தா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. பொதுவாக கார் டிரைவிங் உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல உட்காரவங்க தூங்காத ஆளா உட்காருன்னு சொல்லுவாங்க. லாங் டிரைவிங் போகும்போது காரணம் என்னன்னா அவரை பார்த்து இருந்து தூக்கும். அதனால தூங்காத. இப்ப நீங்க தூங்குறீங்க, எனக்கு தூக்கும். அப்ப நீங்க தூங்க, நான் வந்து சிவிலைசேஷன் ராமத்தை தூங்கிட்டே போயிடுவேன். சரி, அப்போ மனிதனுடைய ஆசை ஒரு பக்கம் முடிவடையாது. ஏனென்று சொன்னால் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மக்களுக்கு வலது கையில ஒரு தங்கம் கொடுத்தாலும் அவன் கேட்பான், இடது கையில் ஒரு தங்கம் கொடுத்தா நல்லா இருக்குமே. வலது கையில ஒரு தங்கத்தை கொடுத்துட்டு இடது கையில கொடுக்கலையே கேட்பான். அதுதான் மனிதனுடைய இயல்பான நிலை. மனிதனுடைய ஆசை எந்த இடத்திலும் நின்று போய் விடுவதே கிடையாது. மனிதனுடைய ஆசை எந்த இடத்திலும் நின்று போய் விடுவதே கிடையாது. ஒரு அழகான ஒரு வரலாறு. ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض. சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சிலருக்கு சிலரை விட எதனை கொண்டு சிறப்பித்திருக்கின்றானோ அதனை அவன் அடைவதே பேராசையா இருக்கும். ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறதுல மனிதன் எவ்வளவு பேராசை கொள்கின்றான் என்று சொன்னால் இந்த விஷயத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து நமக்கு ஒரு நியமத்தாக கொடுத்தது உணவு தான். இன்னைக்கு ராவும் பகலும் இரவும் பகலுமாக மனிதன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க இல்லையா? எதற்காக வேலை செய்கின்றான்? தன்னுடைய வீட்டில் ஒரு நேர உணவு இல்லை என்று வந்துவிடக்கூடாது. இன்னைக்கு அடிமட்டத்தில் இருந்து உயர் தர வரைக்கும் தர்ஜாவாரி வேலை இருக்கலாம், ஆனால் அவனோட நியத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் இல்லை என்ற வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதற்காக போராடுகிறார். அந்த உணவை நாம் சரிவர ரப்புல் ஆலமீன் சொன்னதின் பிரகாரம் நாம் நடத்துகின்றோமா? அந்த உணவை பாதுகாத்துகின்றோமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா குடிங்க, ஆனா வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. வேஸ்ட் மட்டும் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த உணவிற்காக வேண்டி பல நபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் நம்முடைய கையில் கொண்டு வந்து அவர்களுக்கு அல்லாஹ் நம்முடைய கையில் கொண்டு வந்து வைச்ச அந்த உணவை ஒரு அசால்ட்டாக, ஒரு கேஷுவலாக சாப்பிடும் போது அது வீணா போகும் பொழுது கொட்டையுண்டான வருத்தத்தை விட அதை இல்லாதவர்கள் அதை பார்த்தால் எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அல்லாஹ், பசி என்பது நமக்கு தெரிகிறது. நம்ம பசிச்சு நம்ம பசியை உணர்ந்தது கிடையாது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நம்ம வைத்திருக்கீங்கன்னா எங்களுக்கு அப்படியே வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அப்படி அல்லாஹ் அந்த உணவை கொடுத்திருக்கின்றான். இந்த உணவுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கின்றோமா? நாம் ஃபுட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்கின்றோமா இல்லையா? ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு எதுவுமே போதும் சொல்ற குணம் வராது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நைசாபுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கிதாப் எழுதுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு பயணத்திற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போகக்கூடிய நேரத்துல வழியில் என்ன செய்யறாரு? ஒரு மனிதர் வந்து, நானும் உங்க கூட அந்த பயணத்துல நானும் சேர்ந்துருக்கேன், உங்க கூட இந்த பயணத்துல நானும் சேர்ந்துருக்கிறேன்னு சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாங்க போலாம்.
என்பதாக சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கூட்டிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் பயணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. பசி எடுத்து பசி எடுத்தோன்னே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, கையில் ஒரு 3 ரொட்டி வச்சிருக்கு. 3 ரொட்டியை கொண்டு வந்து அந்த ரொட்டியை எடுத்து என்ன செய்யறாரு, பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு ஒண்ணு அவரு சாப்பிடுறாரு, யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுறாரு. இன்னொன்னு கூட வந்து அந்த நபருக்கு கொடுக்குறாரு. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கை கழுவுறதுக்காக எந்திரிச்சு போயிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கை கழுவுறதுக்காக எந்திரிச்சு போயிட்டாரு. போயிட்டு வரக்குள்ள 3வது ரொட்டி இருக்குமா இல்லையா, கூட வந்து அதை எடுத்து சாப்பிட்டாரு. கூட வந்தவர் அதை எடுத்து சாப்பிட்டாச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு, வந்து பார்க்கிறாரு, 3வது ரொட்டியை காணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்க இந்த ரொட்டியை காணும். இந்த சாப்பிட்டவர் என்ன சொன்னாரு, எனக்கு தெரியவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை அந்த ரொட்டியை. என்ன சொன்னாரு, அந்த ரொட்டியை நான் பார்த்ததே இல்லை, நீங்க கொடுத்த அந்த ரொட்டியை நான் பார்த்ததே இல்லை, ஒரே அடியா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும், இவர்தான் எடுத்திருப்பாருங்கிற கல்வியில ஒரு எண்ணம், இவர்தான் எடுத்திருப்பாருங்கிற ஒரு எண்ணம். சரி கேட்டாரு, சரி இவரை ஒத்துக்கிற மாதிரி இல்லை, சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிரயாணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு மான் கூட்டத்தை பார்க்கிறாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் பார்க்க அப்படியே ரசிக்கிறாங்க, மானை பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட வந்த அந்த பிரயாணிக்க கேட்கிறாங்க, மான் நல்லா இருக்கு, மானுடைய கறி சாப்பிட்டா நல்லா இருக்கு, ஆமா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு ஒரு மானை அழைக்கிறார். மான் வேகம் ஓடி வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு காது நேரம் சொல்றாரு. சொல்லி முடிக்கிற உடனே என்ன செய்யறாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மானை அறுக்கிறார். அறுத்து அதனுடைய கறியை 2 பேரும் என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. கறி போக அந்த எலும்பெல்லாம் கீழே எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒண்ணு சேர்த்து வைத்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நீ மீண்டும் உயிர்ப்பிப்பாயாக, அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு மீண்டும் உயிர் தெழுவாயாக அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வந்துச்சோ அப்படியே கொடுன்னு எப்படி வந்ததோ அதே கொடுன்னு இருந்துச்சு. அப்படி ஒரு உடம்பு ஒரு குறுக்கு அது ஓடிடுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அந்த கூட வந்த அந்த பிரயாணிகள் பார்த்தியா, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்தியா, அல்லாஹ்வுடைய வல்லமையை பாரு, நம்ம சாப்பிட்ட கறி உள்ளுக்குள்ள இருக்கு, உயிரோட அந்த மான் போயிட்டு எப்படி பார்த்தியா அல்லாஹ்வுடைய குதிரை. இப்ப சொல்ல அந்த ரொட்டி யார் இருந்தது, அந்த ரொட்டியை நான் பார்க்கவே இல்லை, யாரு சொல்லணும், அந்த ரொட்டியை நான் பார்க்கவே இல்லை, யார் நபி அல்லாஹ், நபியை நான் பார்க்கவே இல்லை. சரி இவர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. திருப்பி கொஞ்சம் தூரம் பிரயாணம் போறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆற்றை கடக்கணும். ஆற்றுல வெள்ளம் கரண்ட் ஓடிட்டு ஸ்பீடா ஓடிட்டு ஆற்றை கடந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல என்னன்னா, இவர் எப்படியாவது உண்மையை சொல்லணும், இவர் எப்படியாவது உண்மையை சொல்ல வைக்கணுங்கிறத ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நீங்க ஆற்றை கடக்கணும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு என்ன செய்ய எங்களுக்கு வழிவிடுன்னு சொன்னாங்க. ஆற்று மேல தரையில நடக்கிற மாதிரி நடந்துவாங்க. ஆத்துல தரையில நடக்கிற மாதிரி நடந்து போய் அக்கறைக்கு போய் நின்று சொன்னாங்க. அவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தியா அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அர்ஹமுர் ரஹீம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்தியா நீ, என்ன சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய குதிரை. இப்ப சொல்ல அந்த ரொட்டி யார் எடுத்தாங்க, இப்ப சொல்ல அந்த ரொட்டி யார் எடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, நான் கேட்க மாட்டேன் போட்டு இருக்கு அப்படின்னு திரும்பி போறாங்க. கொஞ்ச தூரம் பிரயாணத்தை தொடர்ந்து ரொம்ப கலைப்பாயிடுச்சு. ஒரு மலை மேல ஏறி என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் படுத்து உறங்குகின்றார். உறங்குகின்ற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கல்வில ஒரு யோசனை, ஒரு 3 மணல் குவியல் படுத்திருக்காங்க. ஒரு 3 மணல் குவியல் என்ன செய்யறாங்க, ஏற்படுத்தி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நீ தங்கமா மாறும். 3 மணல் குவியல், நல்லா ஞாபகம் வச்சு, 3 மணல் குவியலை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு தங்கமா மாறி வர்றாங்க. நம்ம அந்த ரொட்டி பாரு நேரம் வராது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த 3 தங்கம் இருக்கு, 3 தங்க குவியல் இருக்கு, ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன், நான் ஒரு ரொட்டி சாப்பிட்டேன், ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன், நீங்க ஒரு ரொட்டி சாப்பிட்டீங்க, நீங்க ஒரு மணல் குவியல் எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு தங்க குவியல் எடுத்துக்கோங்க, இன்னொன்னு வந்து யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கொடுத்தாங்க, இன்னொரு யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கொடுத்துடலாம். எங்கேயோ போயிருச்சுன்னு சொன்னீங்க, அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் தான் எடுத்தேன், அது நான் தான் சாப்பிட்டேன். என்ன சொன்னாங்க அந்த பிரயாணம் சொன்னாங்க, இல்லையா
அது வேற யாரும் சாப்பிடல, அது நான் தான் சாப்பிட்டேன், சரி உங்ககிட்ட சொல்றேன் சங்கடமா இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொல்லி அதை வாங்கி வச்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சங்கடம் சொன்னாங்க, இந்த 3 நீ வச்சுக்கோ, இந்த 3 நீ வச்சுக்கோ. இறுதியில் இந்த விஷயத்தினுடைய கருத்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வரலாறு சொல்லுது. 3 ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து விட்டு சொல்லியிருந்தாங்க. சென்னையில பொழுது அந்த நேரத்தில் இன்னொரு 2 பேர் வந்து அந்த பிரயாணி கூட, அந்த 3 தங்க குவியில் இருக்கிறவங்க கூட அந்த 2 பேர் வந்து சேர்றாங்க. சரி, 3 பேர் என்ன செய்யறாங்க, பேசி சமரசம் ஆகிட்டு சரி ஆளுக்கு ஒண்ணு பிரிச்சுக்கலாம் என்பதாக சொன்னாங்க. பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 2 பேர் சொல்றாங்க, இந்த பிரயாணியும் முதல்ல வந்த நபரும் பிறகு வந்த 2 நபர்களும் இருக்காங்க, 2 நபர்களும் உட்கார்ந்து ஒரு ஆள் என்ன செய்யுங்க, போய் சாப்பாடு வாங்கிக்கணும், ரொம்ப பசி இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு. இவங்க 2 பேரும் அவன் போயிட்டான் சாப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து 2 பேரும் என்ன சொல்றாங்க, அவன் போயிட்டான். 3 இருக்கு, 3ஆ பிரிக்கிறதுக்கு மேல ஆளுக்கு 1 பிரிச்சுக்குவோமா, என்ன செய்யலாம், ஆளுக்கு என்ன செய்யலாம் 1 பிரிச்சுக்கிட்டு நமக்கு பங்கு ஜாஸ்தி வரும். அவன் தான் போயிட்டானே, அவன் வந்தா என்ன செஞ்சிடலாம், அவன் கொலை செஞ்சிடலாம், அவன் என்ன செஞ்சிடலாம், கொலை செஞ்சிடலாம்னு சொன்னாங்க. சாப்பாடு வாங்க போனோடைய கருத்துல என்ன செஞ்சான் அப்படின்னா, நம்ம எதுக்கு 3 பங்கா வைக்கணும், ஒரே பங்கு நம்மளே எடுத்துருவோமே, இவங்க 2 பேரும் சாப்பாடு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் சாப்பாடு விஷயத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம், பினிஷ் பண்ணிடுவோம். எதுக்கு பங்கு வச்சுக்கிட்ட, மொத்த பங்கு நமக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவரு நீயத்தை செய்ய வந்தவங்க என்ன செய்யறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவரை கொலை செய்ய, அவர் ஏற்கனவே பிசினஸ் பண்ற நீயத்துல சாப்பாடு என்ன செஞ்சாரு, விஷத்தையும் வச்சுட்டாரு. இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, அதையும் சாப்பிட்டு 3 பேருமே சாப்பிட்டாங்க. 3 பேருமே என்ன செஞ்சாங்க, பணம் அவ்வளவுதான். 3 பேருடைய நீயத்தும் சரியில்லை, எனக்கு மட்டும் போதும் என்ற நீயத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகும்பொழுது அந்த மனிதனுடைய நீயத் எனக்கு மட்டும் வேண்டும். இந்த 3 நபர்களுடைய உள்ளத்தில் என்ன நீயத் இருந்தது, 3 பேர் தனித்தனியாக நீயத்து செய்தது எனக்கு மட்டும் இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் அவருடைய வாழ்க்கை அமைத்தார்கள். 3 பேரும் உலகத்தில் இல்லாமல் போனார்கள் என்று வரலாறு சொல்கிறது. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய தரத்தை ரப்புல் ஆலமீன் சோதித்துக் கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு உணவுக்காக நாம் போராடுகின்றோம். இந்த உணவு நம்ம இடத்திலே வந்து இருக்கிறது, எவ்வளவு வேஸ்ட் பண்ணும், திருவள்ளுவர் என்ன செய்யறாமா, சாப்பிடும்போது பக்கத்துல கூட ஒரு கிளாஸ் தண்ணியும் ஒரு ஊசியும் வச்சுக்கணும். எதுக்கு தெரியுமா, பக்கத்துல ஒரு கிளாஸ் தண்ணியும் ஒரு ஊசியும் வச்சுக்குவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த அவருடைய சீடர் கேட்டாங்களா, எதற்காக நீங்க ஊசியும் தண்ணியை பக்கத்துல வச்சுக்கீங்க சொன்னாங்க, சாப்பிடக்கூடிய சாப்பாடு பல நபர்களுடைய முயற்சியின் அப்பால் என்னுடைய கையில் வந்து சேரும். நான் இந்த உண்ணக்கூடிய உணவு பல நபர்களுடைய முயற்சிக்கு பின்னால் என்னுடைய தட்டில் வந்து சேர்க்கிறது. தெரியாமல் ஒரு பருக்கையம் கீழே விழுந்து விட்டால் ஊசியை வைத்து அதை குத்தி தண்ணீரில் எடுத்து அதை கழுவி நான் சாப்பிட்டேன். ஊசியில் எடுத்து அந்த பருக்கையை குத்தி விட்டு தண்ணீரில் அதை அலசி நான் சாப்பிட்டுக் கொள்வேன் என்பதாக சொன்னார்கள். நாம் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் பார்க்க வேண்டிய விஷயம், எத்தனை உணவுகள் தட்டை சுற்றி இருக்கின்றது, கீழே எத்தனை உணவுகள், எத்தனை சாப்பாடு இன்னைக்கு தட்டுல. இன்னைக்கு வியாபார விஷயத்திற்காக வேண்டிய ஹோட்டல் எல்லாம் போட்டாங்க, அது வேற விஷயம். அதுவும் மனம் வருத்தத்துக்கு உண்டான விஷயம் தான். எத்தனையோ உணவுகள் பல விடுதிகளிலே, இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கை விஷயத்தை எடுத்து பார்க்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு ஃபேமிலியோட ஒரு ஹோட்டலுக்கு போறோம். நமக்கு தெரியும் நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவு சாப்பிட முடியும், நமக்கு தெரியும் இல்லையா, எவ்வளவு சாப்பிட முடியுங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய வயிற்றுக்கு உண்டான சாப்பாடு எனக்கு தெரியும், என்னுடைய மனைவி எவ்வளவு சாப்பிடுவாங்கிறது தெரியும், என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு தெரியும். ஆர்டர் பண்றது எவ்வளவு ஆர்டர் பண்றது என்னமோ நம்ம வந்து ஒரு 5 ஃபேமிலி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பாடு ஆர்டர் சாப்பிட்டு முடிச்சு அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பாக்கி 3 ஒரு பங்கு நிச்சயம் பாக்கி இருக்கும், சந்தேகமே கிடையாது. 3 ஒரு பங்கு நிச்சயமாக பாக்கி இருக்கும். அதை பார்சல் எடுத்து வீட்டுக்கு வருவோமா, வரமாட்டேன், நம்மளுடைய கர்வம் இருக்காது, நம்முடைய அப்படி அந்த ஈகோன்னு சொல்றதை விட என்ன சொல்லலாம், பிரஸ்டீஜ். அந்த பிரஸ்டீஜ் அந்த இடத்துல கழிக்கும். அதே நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கின சாப்பாட்டை சாப்பிட்டு மிச்சம் மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் நான் சாப்பிடுறேன் சொல்றதுக்கு என்னுடைய பிரஸ்டீஜ் தருகிறதுனா எவ்வளவு மானங்கட்டத்தனமான வாழ்க்கை நம்ம
கல்ச்சர். இதுதான் இந்த கல்ச்சர். புதிய நவீன உலகம் சொல்றாங்க இல்லையா, இந்த நவீன உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான். இன்னைக்கு வளர்ந்து வந்த நாடுகள் ஜெர்மன் ஒரு நாடு இல்லையா, ஜெர்மனி எவ்வளவு பெரிய ஒரு நாடு, அந்த நாடு ஃபைன் இருக்கு, சாப்பாட்டை மீன் பண்ணா ஃபைன். ஜெர்மனி இன்னைக்கு இருக்கு. ஜெர்மன்ல நான் உண்மையான விஷயத்தை சொல்லிக்கிட்டேன், ஆதாரத்தோடு சொல்லிக்கிட்டேன். ஜெர்மன்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மனிதர் கொடுத்த பேட்டியின் மூலமாக அப்படி தெரியும். அவர் என்ன செய்யறாரு, அந்த நாட்டுக்கு ஒரு விருந்தாளியாக செல்றாரு. அவருடைய நண்பர்களை பார்ப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாரு, விருந்தாளியாக செல்றாரு. செல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாரு, ஜெர்மன்ல ஒரு பகுதி, அந்த பகுதியுடைய பெயர் ஞாபகம் இல்லை, போய் 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. சரியான பசி, பசியினுடைய உச்சத்தில் இருக்கிறார். பசியினுடைய உச்சத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்யறாரு, என்ன சொல்றதுன்னு தெரியாது, பார்க்கறதெல்லாம் ஆர்டர் பண்ணுது, ஆனா சாப்பிடுறது கொஞ்சமா தான் சாப்பிட முடியும். பசியினுடைய உச்சத்தில் இருக்கும் போது அவர் ஆர்டர் பயங்கரமா செஞ்சு அவர் சாப்பிட்டு இருக்கும் போது அதை போறதுக்கு முன்னாடி என்ன பாக்குறாரு, உள்ள ஒரு இளம் ஜோடி சாப்பிட்டு இருக்காங்க. அவர் கொடுத்த ஒரு பேட்டி தான், உள்ள ஒரு ஜோடி சாப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சாப்பாடை வாங்கி 2 கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு, அவர் சொன்ன அந்த வார்த்தை, 2 கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு 2 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. என்னுடைய கல்வியில தோணுச்சு, என்னுடைய மனசுல தோணுச்சு, காதலுக்கு உண்டான செயலா என்ன செய்யறாங்க, அதை பயங்கரமா ஆர்டர் பண்ணி வச்சு அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணும்ல, அதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, காதலுடைய அந்த விஷயத்தை உடைச்சிட்டான் அப்படின்னு. இன்னொரு டேபிள்ல பார்த்தா ஒரு வயதான முதியவர்கள், முதுமை மூதாட்டிகள் கொஞ்சம் பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, அளவான ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. இவங்க கூட நண்பர்களுக்கெல்லாம் சரியான பசியில என்ன செய்யறாங்க, ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட 3 ஒரு பகுதி மிச்சமாக அப்படியே அனுப்பிச்சு போயிட்டாங்க. அப்படியே அனுப்பிச்சு போறாங்க. போகிற நேரத்துல அங்க சாப்பிட்டு இருந்த மூதாட்டி போய் நேர மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் இருந்தாங்க. என்னன்னா, சாப்பாடை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி காரசாரமா பேசிட்டு இருக்க, இது உங்களுடைய காதுல விழுது. இவர் சொல்றாரு, என்னுடைய காசு, என்னுடைய சாப்பாடு, நான் மிச்சம் பண்ண இவங்களுக்கு என்ன இருக்கு, எல்லாத்துடைய எண்ணமும் இதுதான். நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், என்னுடைய இஷ்டம், நான் வீணாக்குவேன், கொண்டே குப்பையில போடுவேன் அப்படிங்கிற விஷயம் இருக்கின்றது. உண்மையாக அதை தெளிவாக சொல்லணும்னா உணவு திருட்டுன்னு சொல்லலாம். உணவு திருட்டுன்னா என்னன்னா, நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை வீணாக்குகிறோம் இல்லையா, அது இன்னொரு மனிதனுடைய சாப்பாடு, அதை நாம் எடுத்துக்கொண்டால் உணவு திருட்டு. அதை நாம் எடுத்து உட்கொள்வது உணவு திருட்டு. நாம் உணவு திருடனால் இருக்கிறோமா இல்லையா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அவங்க நல்லா பாதுகாக்க. அப்படி அந்த மனிதர் அப்படியே காரசாரமா பேச்சு நடக்கக்கூடிய அந்த நேரம் போய் கேட்கிற, என்னுடைய காசு, நான் வீணாக்குவேன், கொடை குப்பையில போடக்கூடாது, உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொன்ன அந்த மூதாட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யறாங்க, நம்பரை டயல் பண்றாங்க, ஏதோ ஒரு நம்பரை டயல் பண்ணாங்க. நல்ல டிப்டாப்பா ஒரு ஆபீசர் சொன்னாங்க. டிப்டாப்பா ஆபீசர் நேரம் வந்தாங்க. வந்துட்டு என்ன செஞ்சாங்க, 50 மார்க்குங்கிறது அந்த நாட்டுடைய, ஜெர்மனுடைய அந்த நாட்டினுடைய ரூபாய் மார்க், இந்தியன் ரூபின்னு சொல்ற மாதிரி 5 மார்க், 50 மார்க் ஃபைன் அடிச்சாங்க. 50 மார்க்னா இன்னைக்கு 6000 ரூபாய், என்னுடைய கணக்குக்கு 6077 ரூபாய் நேரம் ஃபைன் அடிச்சாங்க. ஃபைன் அடிச்சு சொன்னாங்க, எதுக்கு நான் ஃபைனை கட்டணும்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அங்கே பணம் கட்டிட்டு மிச்சம் பண்ணதுக்கு இங்க பணம் கட்டு. நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்குள்ள பணம் கட்டிட்ட, நீ மிச்சம் பண்ணதுக்கு இங்க பணம் கட்டு, வேஸ்ட் பண்ணதுக்கு இங்க பணம் கட்டு. காரணம் உன்னுடைய சுதந்திரம். நீ எவ்வளவு வேணாலும் வாங்கலாம், எவ்வளவு வேணுமானாலும் சாப்பிடலாம், என்ன வேணுமானாலும் செய்யலாம். ஆனால் இந்த நாட்டுடைய வளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளத்திலிருந்து தான் நீ சாப்பிட்ட, இந்த நாட்டுடைய விவசாயத்திலிருந்து ஒரு விவசாய பொருளை தானே நீ சாப்பிட்ட. வளம் எங்களுடையது, உழைப்பு எங்களுடையது. எங்களுடைய உழைப்பை வீணாக்குவதை எங்களுடைய நாடு அனுமதிக்கவில்லை என்பதாக சொல்லி 50 மார்க் பயணம். உண்மையாக சொல்லப்பட்ட விஷயம், இது உண்மையான பத்திரிகை வந்த விஷயம், தினத்தந்தி. அப்படி ஒரு ஃபுட்டை வேஸ்ட் பண்ற விஷயத்துல அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்காங்க என்பதற்குண்டான காரணம், நாம் நம்முடைய கையில் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு அரிசி பருக்க வந்து சேருது, அது எத்தனை நம்மளுடைய முயற்சிக்கு பின்னால் இங்க வந்து சேருகிறது என்ற சிந்தனை வந்து விட்டால் உணவை வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிலைமை வரவே. அல்லாஹ் கொடுத்த நியமத் இல்லையா? அல்லாஹ் கொடுத்த நியமத் இல்லையா?
சொல்லப்படுகின்றது வீட்டுல கீழே உட்கார்ந்து சாப்பிடும்போது சாப்பாடு கீழே ஒண்ணா எப்படி எடுத்து சாப்பிடுறது சங்கடம் வருகின்றதா இல்லையா? ஏன் சங்கடம் வர வேண்டும்? நான் சம்பாதித்த பொருள் காசு வச்சிருக்கோம், சிந்தி கீழே ஒன்று எடுப்போமா மாட்டோமா? ஏன் எடுக்கிறோம்? காசு கையில பணம் இருக்கு, சில்லறை இருக்குன்னு வச்சுக்கோம். பெரிய பணத்துக்கெல்லாம் போக வேண்டாம், சில்லறை பணம் கையில இருக்கு. கையில ஒரு கொஞ்சம் பணம் காய்ச்சி வச்சிருக்கோம், வண்டியில போறோம், கீழே விழுந்துச்சு, சேர்த்துல விழுந்தா கூட எடுத்து கல்வி பாக்கெட்டுக்குள்ள போடுவோமா இல்லையா? போடுவோமா இல்ல? ஏன்? அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிந்ததன் காரணமாக, உணவுடைய மதிப்பு தெரியாததின் காரணமாக குப்பையில் செல்கின்றது. பணத்துடைய மதிப்பு தெரிந்ததன் காரணமாக பாக்கெட்டில் செல்கின்றது. எவ்வளவுதான் வித்தியாசம்! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான், குலு வஷ்ரபு, நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா குடிங்க, வலா துஸ்ரிஃபு, தயவு செய்து வீணாக மட்டும் செய்யாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தை எல்லாம். அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கே பிரியும் ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தினுடைய ஆணிக ரசூலுல்லாஹ் இல்லையா? இந்த உம்மத்தினுடைய ஆசை ரசூலுல்லாஹ் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் 3 நாட்கள் சரியாக அடுப்பெரிப்பதாக வரலாறு இல்லை. இன்னைக்கு என்னைக்காவது நம்ம பசி உட்கார்ந்து இருக்கோமா? பல நாடுகளில் பல பிள்ளைகள், இன்னும் சொல்லப்படுகின்றது, நம்ம வீட்டுல நல்லா புசித்து சாப்பிடும் பொழுது, சமைத்து சாப்பிடும் பொழுது நம்முடைய அண்டை வீட்டார் பசியில் வாடி இருந்தால் நாளை ரப்பல் ஆலமீன் என்று நாம் பதில் சொல்ல கடமை. நாம நல்லா சாப்பிடுகின்றோம், ஆனால் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு உணவில்லை, கேட்கின்றோமா? நம்முடைய சகோதரிக்கு உணவில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தலாம், என்னுடைய சகோதரிக்கு உணவில்லை, என்னுடைய நண்பனுக்கு உணவில்லை, ஆனால் கேட்பதற்கு என்னுடைய மனம் வரவில்லை. எங்கே கேட்டுவிட்டால் என்னுடைய உணவிலிருந்து ஒரு பங்கை அவனுக்கு கொடுத்து விட்டால் எனக்கு குறைந்து விடுமோ என்ற பயம், எனக்கு குறைந்து விடுமோ என்ற பயம். கொடுக்க கொடுக்கத்தான் நீர், கிணத்திலிருந்து நீரை எடுக்கதான் என்ன செய்யும்? நீர் உண்டாகிட்டே, நீர் உண்டாகாம அப்படியே இருந்தால் அந்த நீர் கெட்டது. கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பசியோட என்ன செய்யறாங்க? வீட்டுல இருந்து வெளியே வராங்க. வீட்டுல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோட வெளியே வராங்க. மஸ்ஜித் நபி நேரம் வராங்க. ரசூலுல்லாஹ் பசி பாருங்க, உலகத்துக்கே இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பத்தி பேசிட்டு இருக்கோம், அந்த நபி பசி, பசியோட ரசூலுல்லாஹ் வராங்க. அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில உட்கார்ந்திருக்காங்க. யா ரசூலுல்லாஹ் வஃபி ஹாத ஸா, என்ன இந்த நேரத்துல இங்கன்னு கேட்டாங்க. அபூபக்கர் பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க எதுக்காக வேண்டி வந்தீங்க? அதுக்காக வேண்டி தான் நான் பசி. खलीफा ரசூலுல்லாஹ் 2 பேருக்கும் பசி. சொல்லப்படுகின்றது ஏறத்தாழ 2 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடாம இருந்த அந்த தருணம் தான். இந்த பசி என்று நாம் இன்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உட்கார்ந்து நேரா பாராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆப்போசிட்ல இருந்து வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், யா உமர், என்ன இந்த நேரத்தில்? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் எதுக்காக வேண்டி வந்தீங்களோ அதுக்காக வேண்டி தான் நானும் வந்தேன். பசியின் ஊக்கம் பள்ளியின் பக்கம் வருது. பள்ளியின் பக்கம் வந்தாங்க 3 பேரும் சேர்ந்து நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், 3 ஜாமவான்கள், ஹலீஃபாக்கள் பசியோடு வாடிய தருணம். நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒரு அன்சாரி சஹாபியான அபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த சஹாபியை கேட்கிறார்கள். அந்த சஹாபி இல்லை, அவருடைய மனைவி இருந்தாங்க, இப்பதான் தோட்டத்துக்கு போனாங்கன்னு சொன்னாங்க. 3 பேர் நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3 நபர்கள் நேர அந்த தோட்டத்துக்கு போகிறார்கள். அந்த அபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபியை பார்க்கிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பசி தீர என்ன செய்யறாங்க? பேரிச்சம்பழத்தையும் திராட்சையும் தண்ணீர், குளிர்ந்த தண்ணீரையும் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்வின் முன்னால் எடுத்து விட்டார்கள். 3 பேரும் சந்தோஷமாக அந்த உணவை 2 நாட்களுக்கு பிறகு, அல்லாஹ் அக்பர், 2 நாட்களுக்கு பிறகு அந்த சஹாபி 2 சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் பசியார உணவு அந்த அறிந்துவிட்டு அந்த குளிர்ந்த நீரை எடுத்து குடிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை தீர கொடுத்து விட்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த தண்ணிக்கெல்லாம் நீங்க நன்றி செலுத்தணும் கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த தண்ணீருக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும்
வேண்டுமா என்று கேட்ட பொழுது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய அதிபதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஸ்அலுன்ன ஃபீ ஹாலி யௌமில் கியாமத்தி, எல்லா விஷயத்திற்கும் உங்களுக்கு நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும். 2 நாளா பசியோடு இருந்தீங்களா இல்லையா, அல்லாஹ் இந்த தண்ணீரையும் இந்த உணவையும் உங்களுக்கு கொடுத்தானா இல்லையா, இதற்கு நீங்கள் சுக்குர் செய்ய வேண்டுமா இல்லையா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டார்கள். உண்மையாக சுக்குர் செய்ய வேண்டும் என்று அந்த 3 நபர்களும் அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொன்னார்கள் என்றால் உணவினுடைய மகிமையை புரிய வேண்டுமா இல்லையா? அவங்களுக்கு புரிந்தது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். எந்த வீட்டில் விரிப்பை விரித்து உணவு உட்கொள்ளப்படுகின்றது, நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சுஃப்ரா, விரிப்பை விரித்து எந்த இடத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லி உணவை சாப்பிடப்படுகின்றதோ அந்த வீட்டில் கஷ்டங்கள் வராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். கடைபிடிக்கின்றோமா இல்லையா? நிச்சயமாக கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணவுடைய விஷயத்தை அவ்வளவு விகாரமாக சொன்னதுக்குண்டான காரணம், பல நபர்கள் இன்னைக்கு பசியோடு இன்னைக்கு உட்கார்ந்து இன்னைக்கு பல ட்ரஸ்ட் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி போடுறது. நீ பல ட்ரஸ்ட் பல விசேஷங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே தேவக்கும் பர்த்டே கேட்க வாங்க, பர்த்டே கேட்க வாங்கி பேரை வாங்கி வெட்டு, உன் பேரைத்தான் வெட்டுறாங்க. அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் தான். பெயரை வாங்கி வெட்டிவிட்டு அழகான ஒரு கேக் எடுத்து மூஞ்சில தரவர்கள் என்ன பிரயோஜனம்? அழகான அந்த கேக் எடுத்து அந்த கேக்கை வாரி முகத்தை எல்லாம் தடவுறதுக்கு பெயர் பர்த்டே என்றால் அந்த பர்த்டேவுடைய ஃபங்க்ஷன் எங்களுடைய உம்மத்திற்கு தேவையில்லை, இந்த உம்மத்திற்கு தேவையில்லை. அப்படி அந்த பொருளை வீணாக்கி விட்டுத்தான் எங்களுடைய சந்தோஷம் வேண்டும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய கல்பால் நாங்கள் அக்கீதா எடுத்துக் கொள்ளுகின்றோம், நிச்சயமாக எங்களுடைய கல்பால் நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட விஷயத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்பதால் இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுத்துக்கலாம். காரணம் என்ன தெரியுங்களா? சந்தோஷத்திற்கு தடை சொல்வது இஸ்லாம் அல்ல, இந்த மாதிரி சந்தோஷத்திற்கு தடை சொல்வது. காரணம், உணவு எந்த இடத்தில் வேஸ்டாக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் பெருமானார் சொல்லிக் கொடுத்த வார்த்தை இதுதான், நாங்கள் அதை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் அதை சார்ந்தவர்கள் அல்ல என்று உறுதியாக உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஒரு 2 நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை நடந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர்ல நினைச்சேன். சிங்கப்பூர் பார்க்க ஒரு மஸ்ஜித்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு புத்தி சுவாதனை இல்லாத சரியான உணவை சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய தரஜா என்ன என்பது உண்மையான நிகழ்வை சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி அந்த மனிதர் பைத்தியக்கார மனிதர் சொல்லுவாங்க, ஊருக்கு பள்ளிகளால போகும்போது சொல்லுவாங்க, ஆமா ஆனா மஜ்னூன், நான் பைத்தியக்காரன், எனக்கு தொழுகை கடமை இல்லை, நீங்கெல்லாம் போய் தொழுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி மாற்றமா இருக்குங்கிறது அதை நம்ம யோசிக்கணும். அதை அப்படியே மாற்றிக்கணும். இந்த பைத்தியக்காரர் சொன்னாரா, ஆனா மஜ்னூன், நான் பைத்தியக்காரன், எனக்கு தொழுகை கடமை இல்லை, நீங்கெல்லாம் போய் தொழுங்கன்னு சொல்றோம். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு? தொழுகிறவங்க எல்லாம் பைத்தியக்காரன் ஆயிடுச்சு, தொழுகிறவங்க எல்லாம் புத்திசாலி. நல்லா பாதுகாப்பு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த பைத்தியக்காரன் பள்ளியுடைய வேலையெல்லாம் செய்வார், கையிலே செய்வார். அந்த பள்ளி அந்த ஊர்வாசிகள் சொல்லுவாங்க, ஜமாத்தார்கள் சொல்லுவாங்க, இந்தாப்பா அந்த உண்டான பொருளை வாங்கி தர சொல்லுவாங்க. அந்த பைத்தியக்காரர் சொல்லுவாங்க, இல்ல நான் கையிலே செஞ்சுக்கிறேன், என்னுடைய கையினுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அல்லாஹ் நன்மை கொடுப்பானா இல்லையா, அதெல்லாம் கையிலே செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மனிதனுடைய பெயர் நான் இறுதியில சொல்லுகிறேன், காரணம் அந்த மனிதருக்காக இன்றைக்கும் துவா செய்ய வேண்டும். அப்ப கையிலே செய்வார், பாத்ரூம் கிளீன் பண்ணுவார், எல்லாமே செய்வார். ஆனா யாருக்கும் அவர் மதிக்க மாட்டாங்க. புத்தி சுவாதீனம் இல்லாத மனிதனா இல்லையா, யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அவர் அப்படியே செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்வாராமா, உணவு யாராவது கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு உணவுல யாரும் கொண்டு வந்து தராதீங்க, இங்க நிறைய பேர் வேஸ்ட் பண்றீங்க, அதை நான் சாப்பிட்டு சொல்லுவாங்க. அவருடைய தரஜா உயர்வதற்கு உண்டான ஒரே காரணம் இதுதான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் உணவை வீணாக்குகின்றீர்கள். ஒரு பைத்தியக்காரர்கள் சொல்லுகின்றார், பைத்தியம் நான் திருப்பி சொல்ல மாட்டாங்க, ஒரு பைத்தியம் சொல்லுகின்றது, இந்த பகுதியில் நிறைய மக்கள் உணவை வீணாக்குகின்றீர்கள், அந்த உணவை எனக்கு போதுமானதாக இருக்கு என்பதாக சொல்லி அந்த உணவை அவர் என்ன செய்வாருமா, அந்த வேஸ்டான சாப்பாடு புத்தி சுவாதனம்
கொடுக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த சிந்தக்கூடிய அதுலயும் அவர் என்ன செய்வாரு, அந்த சிந்தக்கூடிய சாப்பாடு இதை ஒரு நபர் ஒரு பேட்டியில கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வாக்கம் ஒண்ணு, அந்த வீணான சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாரு, அதுலயும் கீழே சிந்துமா இல்லையா, அதெல்லாம் சேகரிச்சு ஒரு இடத்துல கொண்டு வச்சுக்குவாரு. மக்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க, இது எதுக்கு இங்க கொண்டு வந்து வைப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இது கீழே விழுந்துருச்சு, இதையும் மண்ணாயிடுச்சு, வேஸ்டாக்கு விரும்பல, எறும்புக்கு உணவாக நான் கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த உணவை நான் எறும்புக்கு உணவாக நான் படைக்கிறேன், நீங்கள் பூனைக்கு உணவு கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு, எனக்கு எறும்புக்கு தான் கொடுக்க முடியும், நான் கொடுக்கிறேன், அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான் என்று சொல்லுவார். ஒரு நாள் பாங்கு கொடுக்கறதுக்கு மறுபடியும் பள்ளிக்கு வாங்க, இவர் சொல்றாரு நான் பாங்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இமாம் சொல்ற மக்கள் எல்லாம் தட்டுறாங்க, இமாம் சொன்னார் சரி பாங்கு கொடுக்கட்டும்னு சொன்னார். பாங்கு கொடுக்குற அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரு. அவ்வளவு அருமையான பாங்கு. இது நாள் வரைக்கும் அங்கே பாங்கு எப்படி சொல்லப்பட்டதோ அவ்வளவு அழகான ஒரு அசானை சொல்லுகின்றார். சொல்லி விட்டு சொன்னார், வைத்தியத்திற்கு தொழுகைதான் தொழுகாம இருக்கிறது தான் வாஜி, தொழுக கூடாதுங்கிறது தான் சட்டம், ஆனா பாங்கு கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, நான் பாங்கு கொடுத்துக்கிறேன் சொல்லி பாங்கு கொடுத்து விட்டு மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். இந்த மனிதரை பாரு, அந்த மனிதரை யாரும் கண்டுகொள்வதும் கிடையாது, ஆச்சரியம் அந்த மக்களை பாரு. ஒரு நாள் அந்த மனிதர் இறந்து போகிறார். அதை கஃபன் செய்யக்கூடிய 3 நபர்கள், அந்த ஜமாத்தை சேர்ந்த 3 நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அழுகையின் துணைந்தார்கள், அழுகையில் நனைந்தார். 3 பேர் அழுது 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 அந்த மையத்திற்கு கஃபனை செய்கின்றார்கள். அது வரைக்கும் அசிங்கமான உடையிலே இருந்த அந்த மனிதர், அது வரைக்கும் பல் கரைப்பட்ட அந்த மனிதர், உலக முகத்தில் நூறே இல்லாத அந்த மனிதர் பார்க்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய நூரை கொடுத்தார். முகத்தில் அவ்வளவு பெரிய பிரகாசத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்தானா, அதை பார்த்து இவர்கள் அழுது அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், அவர்கள் இல்லாத அந்த மஸ்ஜிதை எங்களால் பார்க்க கூட, யாரை துரத்தி எடுத்தார்களோ அவர்கள் இல்லாத அந்த மஸ்ஜிதை இல்லாமல் இருப்பதை எங்களுக்கு பார்ப்பது கவலையா இருக்கின்றது என்பதாக அனுதினமும் அந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். சொல்லப்படுகின்றது, அந்த ஊர்வாசிகள் சொன்னார்கள், என்ன வார்த்தை தெரியுமா, இந்த மனிதருக்கு அல்லாஹ் முகத்தில் நூரை கொடுப்பதற்குண்டான காரணம் உணவை வீணாக்காமல் அவர்கள் அதை எடுத்து உபயோகப்படுத்துவதன் காரணமாக மட்டும்தான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய தர்ஜாவை கொடுத்தார். சின்ன அமல் தான், உணவை வீணாக்க கூடாது என்பது சின்ன அமல் தான். அந்த அமலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார் என்றால், நம்மில் எத்தனை நபர்கள் உணவை வீணாக்க, இன்னைக்கு சொல்லணும்னா தெளிவா, நம்ம வீட்டுல ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் வீணா போகுது, எதுன்னு சொல்லுங்க. நம்ம வீட்டுல ஒரு சாப்பாடு மட்டும் 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும், அதை மட்டும் அல்லாஹ்வுக்கு சூடு பண்ணி சாப்பிட்டு அந்த பிரியாணி கலரே மாறிடும், அந்த பிரியாணி கலரே மாறிடும். ஆனா சூடு பண்ணி அந்த பிரியாணிக்கு வாயிருந்த அளவு தயவு செய்து இந்த சூடு இருக்கு, அதை மட்டும் தான் சூடு பண்ணி, அதை மட்டும் வேஸ்டே பண்ண மாட்டேன், அதை மட்டும் வேஸ்ட் பண்ணதே கிடையாது. காரணம், அதை மட்டும் பிடித்த உணவை மட்டுமல்ல, எல்லா உணவையும் வீணாக்காமல் உட்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை செய்வான். இறுதியாக ஒரு விஷயம், ஃபிரௌனுக்கு ஏன் தெரியும் இவ்வளவு நாள் அல்லாஹ் அதாபை நேர்பணிக்க இருந்தான். அவர் உணவை சாப்பிடும் பொழுது யாராவது வீட்டிற்கு வந்திருந்தால் உணவு உபசரிப்பு அளிப்பார், உணவு கீழே விழுந்தால் அதை எடுத்து சாப்பிடுவார். ஒரு சஹாபி ஒரு மிகப்பெரிய அரசவையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது கீழே விழுந்த சாப்பாடை இடது கையால் எடுத்து தன்னுடைய தட்டிலே போட்ட பொழுது அந்த அரசனும் அந்த அரசவையில் இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து சொன்னார்கள், என்ன கீழே விழுந்த சாப்பாட்டை போட்டு எடுத்து சாப்பிடுகிறார்கள் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, அத்துருக்கு சுன்னத்துலி ஹாதி உமகா, இந்த மடையிற்காக வேண்டிய என்னுடைய நபியினுடைய சுன்னத்தை நான் விடுவதாக சொன்னார். அல்லாஹ் அக்பர். நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த முறையில் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி நாம் எடுத்துக்கொள்வதற்கு தௌஃபீகை ரஹ்மான் தந்தல் புரிவானாக. பல நபர்களுடைய முயற்சிக்கு பிறகுதான் அந்த முயற்சிக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றால் உணவை வீணாக்காமல் உட்கொள்வது மட்டும்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உணவு எந்த வீட்டில் வீணாக்கப்படுகின்றதோ நிச்சயமாக அந்த வீட்டில் பரக்கத் வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதை மட்டும் அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாப்பானாக. வாக்குதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உக்கடம் பகுதி